இன்றைய தினம் ஈரானால மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்ல இஸ்ரேலுடைய பிரதமர் அதாவது நெதன்யாகுவினுடைய தலைமையகம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சற்று முன்னர் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கெடுத்தானாம் ஆண்டி. அந்த மாதிரிதான் இருக்கு இந்த போரும். ஈரான் தன்னோட பாட்டுல அணு ஆயுதத்தை தயாரிச்சு கொண்டிருந்துச்சு. அமெரிக்கா இல்ல அணு ஆயுதம் தயாரிக்காத என்று சொல்லி ஈரானோட பிரச்சனைக்கு போச்சு. அதுக்கு இஸ்ரேலும் பல வருஷ பகையை தீர்த்து கொள்றதுக்காக அந்த போருக்குள்ள இணைஞ்சது மட்டுமில்லாம இஸ்ரேல் தன்னுடைய முழு சப்போர்ட்டையும் அமெரிக்காவுக்கு கொடுத்துச்சு. இதுக்கு பின்னால இஸ்ரேலுடைய ஒரு தந்திரமும் அடங்கி இருக்குன்றது அமெரிக்கா யோசிக்காம விட்டுட்டோ என்னமோ தெரியல. ஆனா இங்க அமெரிக்காவுக்கு பெரிய அளவு திட்டம் போட்டு கொடுக்கிறதும் இந்த ஒரு தாக்குதலுக்கு முக்கிய காரணமாக பின்னால் நிற்கிறதும் இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ட் டீம் ஏற்கனவே ஈரானுக்குள்ள ஊடுருவி இருக்காங்கன்னு சொல்லி நான் முதல் வீடியோல சொல்லியிருப்பேன். பார்க்கலன்னு சொன்னா மறக்காம அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு கிடைச்ச அப்டேட்ஸ், நிறைய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த போர் தொடர்ச்சியாக ஒரு 3ஆம் உலக போரை நோக்கி போற கட்டத்துக்கு வந்திருக்குன்னா சொல்ல வேண்டும். பல நாடுகள் இதுக்குள்ள உள்நுழையவும் ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா பிரான்ஸ், யூகே, ஜெர்மன் போன்ற நாடுகளும் கூட இந்த போருக்குள்ள உள்நுழைறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாகவே இருக்கு. ஏன்னு சொன்னா அவங்க வெளியிடுற நியூஸுகளை பார்க்கும்போது அவங்களும் இந்த போருக்குள்ள வெகு சீக்கிரமே உள்நுழைஞ்சிருவாங்கன்றதும் தெரிய வந்திருக்கு. அதோட இன்றைய தினம் நெதன்யாகுவினுடைய தலைமையகம் ஈரானால குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னால துபாயில தாக்குதல் இடம்பெற்றிருந்தது. இன்று அதிகாலையில அந்த தாக்குதல்ல புஜாஜ் கலீபா சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு கட்டிடம் தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தது. இதால சுற்றுலாத்துறையினுடைய பெரிய ஒரு இழப்பை துபாய் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னு சொல்ல நீங்க கேட்கலாம், ஏன் ஈரான் தன்னுடைய பக்கத்துல இருக்கிற அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளை மத்திய ஆசிய கண்ட்ரிகளை தாக்கி கொண்டிருக்கேன்னு சொன்னா அதுக்கும் என்னோட முதல் வீடியோல பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சு கொள்வீங்க. அது வேணுமெண்டே அந்த நாடுகளை தாக்கல, அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸ், அமெரிக்க ராணுவம் இருக்கக்கூடிய அந்த இடங்களை தான் தாக்குதலுக்கு உட்படுத்தி கொண்டிருக்கு. அதுல அமெரிக்க ராணுவங்கள் தடுக்க முற்படும் போதும் சில சமயங்கள்ல குறி தப்பும் போதும் பொதுமக்கள் மேல விழுந்து கொண்டிருக்கு அந்த குண்டுகள். ஆனா இது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருக்கு. அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிய குழப்பற ஒரு செயற்பாடாதான் காணப்படுது. 2 நாட்டுக்கும் இடையிலான போர்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் பெருமளவு பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கார்கள். நேற்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா ஈரானை சேர்ந்த ஒரு பள்ளிக்கூடத்துல, அதாவது பெண்கள் படிக்கக்கூடிய பாடசாலையில குண்டு விழுந்ததுல 150க்கு மேற்பட்ட சிறுமிகள், அங்க வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் சொல்லி நிறைய பேர் பாதிப்புக்குள்ளாகி இறந்து இருக்கிறாங்க. சோ இந்த போர் இவ்வளவு தீவிரமடைந்து சென்று கொண்டே இருக்கிற அதே வேளை இன்றைய தினமும் பல அசம்பாவிதமான சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டேதான் இருக்கின்றது. ஈரான் சொல்லி இருக்கு, இனி பேச்சுவார்த்தை என்றதுக்கே இங்க அர்த்தம் இல்ல, அதுக்கு இடமே இல்ல, அமெரிக்காவுடனான போர் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும், இனி பேச்சுவார்த்தைக்கு அர்த்தம் இல்லைன்னு சொல்லி ஈரான் சொல்லி இருக்கு. நேற்றைய தினம் ஈரானுடைய முக்கிய தளபதியான அலி கம்ரோனிய இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து மேற்கொண்ட தாக்குதல்ல அலி கமேனி இறந்து இருக்கிறார். இந்த ஒரு இறப்புக்கு பிற்பாடு ஈரான் பல மடங்கு சக்தி வாய்ந்த நாடாக உருவெடுத்திருக்கிறது. அதுகளுடைய ஈரானுடைய போர் வீரமானது இன்னும் பல மடங்கா அதிகரிச்சிருக்கிறதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ஒரு குளவிக்கூட்ல கல்லறிஞ்சு விட்டா அந்த குழவி சும்மா இருக்குமா, அந்த குழவி துரத்தி குத்தத்தான் செய்யும் என்ற மாதிரி அந்த நாடு பேச்சுவார்த்தை ஒரு சமூக ஊடகத்துல போர் தொடங்கி அந்த நாட்டினுடைய முக்கிய தலைமை அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள் இருந்ததுக்கு பிற்பாடு அந்த நாடு இன்னும் வல்லமை படைத்த நாடாக மாறி இருக்கு. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா அலி கமோனி இறந்ததுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய மத தலைவர்கள் ஒன்று கூடி முடிவெடுத்து புதிய தலைவரை நியமித்திருக்கிறார்கள். நியமித்தது மட்டுமல்லாமல் இந்த போர் தீவிரம் அடைவதற்கும் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றதுக்கான திட்டம் தீட்டி ஈரான் 60 மணி நேரமாக தாக்குதலை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. அதோட சவுதியில இருக்கிற அரன்கோ என்கின்ற எண்ணெய் நிறுவனமும் இன்று ஈரானால தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோட சவுதி என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு சொன்னா, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இறங்கி இருக்கிறது, தங்களை பாதுகாக்க தவறிட்டாங்க, அமெரிக்கா இஸ்ரேலை தான் முழுமையாக பாதுகாக்கிறது என்று சொல்லி சவுதி அரேபியா முழுக்க முழுக்க அமெரிக்கா மேலேயும் தன்னுடைய பகையை சற்று வெளிப்படுத்தியவனா இருக்குது. அமெரிக்கா தங்களை பாதுகாக்க மறந்துட்டாங்க, இஸ்ரேலுக்கு தான் முழு ஆதரவையும் வழங்குறாங்க என்று சொல்லி அமெரிக்காவினுடைய தலைவர்களுடைய ட்விட்டர் பக்கத்துல அவர்களுடைய ட்வீட் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
இங்க ஈரானால ஓமான் மேல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதுக்கு ஈரான் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, முக்கியமான தலைவர்கள், முக்கியமான ராணுவ அதிகாரிகள் வந்து அங்க இல்லாததால ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இடம்பெற்றிருக்கு. ஒமானை வந்து நாங்க தாக்கணும்னு சொல்லி நாங்கள் திட்டம் போட இல்லை. ஆனா ஒமானுக்கு மேல இடம்பெற்ற தாக்குதல் வந்து ஒரு திட்டமிடப்படாம நடந்த தாக்குதல். இது வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷனால ஏற்பட்டது. ஏன்னு சொன்னா தங்களுக்குள்ள ஒரு தலைவர், ஒரு ராணுவத்துல முக்கியமான அதிகாரிகள் வந்து இல்ல. இதனால வந்து மிஸ்கம்யூனிகேஷன் இடம்பெற்றிருக்கு. இதாலதான் ஓமான் மேல இடம்பெற்ற தாக்குதல் வந்து மேற்கொள்ளப்பட்டது. ஆனா இது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட தாக்குதல் இல்லைன்னு சொல்லி ஈரான் வந்து கிளாரிஃபை பண்ணி இருக்காங்க. இப்ப போர் வந்து லெபனான் மக்களும் வந்து மாறி இருக்கு. ஏன்னு சொல்ல ஹிஸ்புல்லா என்ற இயக்கம் வந்து இந்த அதாவது வந்து அலி கமானி வந்து இறந்ததுக்கு பிறகு ஹிஸ்புல்லா என்ற இயக்கம் வந்து தீவிரமாக ஈரானுக்காக வந்து ஆதரவாக இறங்கி இருக்கு. இதால வந்து இஸ்ரேல் மற்றும் இந்த ஹிஸ்புல்லா இயக்கத்துக்கு இடையில இடம்பெற்ற இந்த போர்ல 30 ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்த முக்கிய தளபதிகள், முக்கிய தலைவர்கள் வந்து இஸ்ரேலால கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் வந்து வெளியாகி இருக்கிறது. அதாவது ஹிஸ்புல்லா என்ற ஒரு பவர்ஃபுல்லான இயக்கம் வந்து ஈரானுக்கு ஆதரவா வந்து இறங்கி இருக்கும் போது இஸ்ரேல் வந்து ஒரு கல்ல ரெண்டு வாங்க என்ற மாதிரி ஈரானையும் தாக்குது. இவ ஹிஸ்புல்லாவை சேர்ந்த அந்த ரெபோனி என்ற இடத்தையும் வந்து தாக்குதலுக்கு உட்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. அதோட கத்தாரோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ஈரானுக்கு எதிராக வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கு. நீங்க வந்து எங்க நாட்டை பாதுகாக்காடியும் பரவாயில்லை, எங்க நாட்டை வந்து அழிக்காம இருங்க, எங்க நாட்டுக்குள்ள வந்து ஒரு சேதத்தையும் ஏற்படுத்தாதீங்க, இதுக்கு எதிராக நீங்க பல பக்க விளைவுகளை வந்து சந்திக்க நேரிடும் என்ற மாதிரி வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கு. ஏன்னு சொன்னா ஈரானுக்கும் கத்தாருக்கும் இருக்கட்டும், மற்ற மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸுக்காக இருக்கட்டும் ஒரு சம்பந்தமே இல்லை. இந்த போர்ல அவர்களை வந்து தாக்குறது ஒரு தவறான விஷயமா இருக்கும் பட்சத்துல கத்தார் மினிஸ்ட்ரி வந்து சொல்லி எங்களுடைய நாட்டின் அமைதியை வந்து குழப்ப வேண்டாம் என்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது. அதோட அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்கியதுல ஈரான் கேஸ் பைப்லைன் வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. முக்கியமா பார்க்க போனா இப்ப வந்து இங்க இடம்பெற இந்த போர் வந்து கச்சா எண்ணெய் அது ஒரு விநியோகம் தொடர்பில் கேஸ் பைப்லைன் தொடர்பிலும் வந்து இந்த போர் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இதை வந்து விநியோகிக்க கூடாது, இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது என்ற அளவில் வந்து ரெண்டு நாடுகளுமே மாறி மாறி அவர்களுடைய எண்ணெய் ஃபேக்டரி இவர்கள் தாக்குறதும் இவர்களுடைய கேஸ் பைப்லைனை மற்ற நாடுகள் வந்து தாக்குறதுமா என்ற மாதிரி ரெண்டு நாடுகளுக்கும் இடையில வந்து ஒரு போர் வந்து எண்ணெய் மற்றும் இந்த கேஸ் பைப்லைன் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த போர் வந்து ரெண்டினுடைய ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரியை வந்து தாக்கி கொண்டிருக்கிறது, முக்கியமான ஒரு நிறுவனங்களை வந்து தாக்கி கொண்டிருக்கிறது. ஜெர்மன் வந்து முக்கியமான ஒரு அறிவிப்பை வழங்கியிருக்கு. அதாவது வந்து ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவோடு தாங்கள் கூட்டு சேர தயாராக இருக்கிறோம் என்ற மாதிரி வந்து சொல்லி இருக்கு. இது வந்து அவர்களுக்கு ஆதரவாக வந்து களமிறங்க போவதா அல்லது வந்து குண்டுகள், அதாவது ஜெர்மன்ல இருந்து ஈரான் நோக்கி குண்டு தாக்குதல் இடம்பெற போறா என்றது வந்து இன்னும் தெரியல. இன்றைய தினம் ஜெர்மனுடைய பாராளுமன்றம் இதற்காக கூட்டப்பட போறதாக வந்து ஒரு செய்தி வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அந்த செய்தியில தான் முடிவு வெளிவரும். ஜெர்மன் வந்து என்ன மாதிரியான ஒரு செயற்பாட்டை ஈரானுக்கு எதிராக வந்து மேற்கொள்ள போகிறது என்பது. ஈரானால குவைத்ல அமெரிக்காவுடைய F-15 என்ற விமானம் வந்து ஒரு தாக்குதலுக்கு உட்பட்டுள்ளது. யூகேல இருக்கிற அமேசான் டேட்டா சென்டர் மேல ஈரான் வந்து தன்னுடைய தாக்குதலை மேற்கொண்டிருக்கு. அதாவது யூகேயுடைய முக்கிய டேட்டாஸ் வந்து வச்சிருக்கக்கூடிய அமேசான் டேட்டா சென்டரை வந்து ஈரான் தாக்கி இருக்கு. இதால யூகேனுடைய பகையையும் ஈரான் வந்து இன்னைக்கு சம்பாதிச்சிருக்குன்னு சொல்ல முடியும். சும்மா இருந்த சங்கம் வந்து ஊதிக்கொண்டே இருக்கிற மாதிரி தேவையில்லாம அமெரிக்கா எங்கெங்க இருக்கோ எல்லா இடத்தையும் அடிக்கணும்னு சொல்லி நிறைய நாடுகளை ஈரான் வந்து தற்போது தன்னுடைய பகை நாடாக மாற்றிக்கொண்டிருக்கிறதையும் நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா எண்ணெயின் விலை வந்து 10% வந்து அதிகரித்து இருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்று சொன்னா நிறைய எண்ணெய் கப்பல்கள் வந்து குண்டுகள் வீசப்பட்டு நொறுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதோட வந்து நிறைய நாடுகள்ல நிறைய சுற்றுலா தலங்களாக இருக்கட்டும், பாடசாலைகளாக இருக்கட்டும் குண்டுகள் வந்து விழுந்த வண்ணமே இருக்கிறது. இது வந்து 3ஆம் உலக போருக்கான ஒரு வழியை ஏற்படுத்த போகிறதா என்பது வந்து ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. என்று சொன்ன நிறைய நாடுகள் வந்து ஒரு நாடு சேரும் போது 2ஆம் உலக போர்ல அச்சு நாடு நேச நாடு என்ற மாதிரி எங்கேயும் வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டா ஒரு நாடு, அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா இன்னொரு நாடு அப்படி இணையும் போது இங்கேயும் ஒரு வேர்ல்டு வார் ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீக்ல இந்த போர் வந்து நிப்பாட்டிட்டாங்கன்னு சொன்னா ஒரு சுமூகமான நிலைக்கு நாடு செல்லக்கூடிய நிலைமையும் இருக்கு. ஆனா ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா வந்து எவ்வளவு நாளுக்கு தாக்குப்பிடிக்கும்னு தெரியாது. ஈரான் அண்டர் கிரவுண்ட்ல பல இன்னும் பாவிக்காத பெரிய பெரிய மிஷன்ஸ், வெப்பன்ஸ் வந்து வச்சிருக்காங்க என்ற மாதிரியான தகவல்களும் காணொலியும் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இப்ப வரையும் பாவிச்சது ஒரு நோவல், இது இவ்வளவுமே சாம்பிள் தான், இனிதான் மெயின் பிக்சரை பார்க்க போற என்ற மாதிரி ஈரான் வந்து சொல்லிக் கொண்டிருக்குது. இதுக்கு அமெரிக்காவும் பல நாடுகளோட கூட்டு சேர்ந்து ஈரானை அடிக்கிறதுக்கும் காத்து கொண்டுதான் இருக்கிறது. ரெண்டு நாடுகளுக்கு இடையிலே தீவிரமான போர் வந்து இன்னும் நிப்பாட்டாம நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு இடையில பாதிக்கப்படுறது என்னமோ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் தான். அவங்க தேவையில்லாம அதுக்குள்ள
அமெரிக்க பேஸ் இருக்கிறதால அடி வாங்கி கொண்டிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அவருடைய ஈரான் வந்து ஒரு புராதன நகரமாக, அதாவது புராதனத்தை பாதுகாக்கிற ஒரு நகரமாக காணப்படுறதால அங்க இருக்கிற மத குருமார்கள் வந்து ஒன்று கூடி அவர்கள் தான் அங்க இப்போது வந்து வழிநடத்தி கொண்டு போகிறார்கள். அலி கமோனி இல்லாட்டி கூட அந்த ஈரானுடைய தலைமை, ஈரானுடைய ராணுவம், ICRC என்று சொல்லக்கூடிய 2 லட்சம் ராணுவ வீரர்கள் உள்ளடக்கிய அந்த படையும் வந்து தற்போது வெகு தீவிரமாக வந்து போர்ல வந்து இறங்கி இருக்கு. இப்போதைக்கு கிடைச்ச அப்டேட் இதுதான். நெதன்யாகுவினுடைய தலைமையகம் வந்து தாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இஸ்ரேலுடைய விமான தலைமையாகவும் வந்து தாக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கிறது. இது தொடர்புல வந்து நெதன்யாகுவுக்கு வந்து என்ன நடந்தது, அவர் வந்து பாதுகாப்பாக இருக்கிறாரா இல்லையா என்ற அப்டேட் வந்து இன்னும் கிடைக்கல. ஈரானுடைய செய்தி தளங்களூடாகத்தான் இந்த செய்தி வந்து கிடைக்கப்பட்டிருக்கு தற்போது வரையும். தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள BK நியூஸ் ரிப்போர்ட்டுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்துக்கோங்க.